ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, குக்கர் நம்ம எப்படி வைக்கணும், ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற நிறைய டிப்ஸ் வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குக்கர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். சரியாக க்ளோஸ் ஆகாத போது நம்ம அதை எடுத்து நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விசில் போட்டுகிட்டே நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம விசிலவே போடணும். அப்படியே வந்து எல்லாமே வச்சு உடையதை ரெடி பண்ணி விசிலோடு சேர்த்து நிறைய பேர் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கவே கூடாது. கொஞ்சம் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம விசிலையே அதில் போடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து குக்கர் வந்து இப்படி ஓப்பன் பண்ணும்போது நல்லாவே வந்து விசில் அடங்கினதுக்கப்புறம் விசிலை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பனே பண்ணணும். அவசரப்பட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த ஆவி எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே டேஞ்சரு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விசில் அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பெல்ட் வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணவே கூடாது. ஒன்று வந்து அந்த பெல்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பெல்ட்டை வந்து எந்த மாதிரி பண்ணுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லூஸாக இருக்கும்போது நம்ம திருப்பி போட்டு நம்ம பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாமே தவிர அது வந்து நிறைய நாள் வரைக்கும் வராது. ஸோ அதே மாதிரி நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறம் குக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியாக சொட்டுது அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ விசில் பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா அந்த டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம ப்ரஷ் எதாவது வச்சு தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த விசிலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பெல்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் தனியாகவே கழட்டி வச்சிடணும். அப்படியே குக்கரோட சேர்த்து வைக்கக்கூடாது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, குக்கர் வந்து இந்த மாதிரி அடுப்பில் வந்து நம்மளை இது பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இந்த கைப்பிடி வந்து ஓரளவு இப்படி கிராஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம அடுப்பில் வைக்கணும். ஸோ இதை வந்து அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட்டில் நம்மள இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆவி எல்லாமே இந்த சைடு அடிக்கும். அதே மாதிரியே தண்ணியும் வந்து இந்த சைடு லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த சைடு வைக்கக்கூடாது. ஸோ நம்ம இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி வழிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அந்த சைடு தான் வலியும். ஸோ நம்ம டக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சைடு நம்ம நின்றுட்டுருக்க சைடு நம்மளுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் அந்த ஆவி அடிச்சிடும். அதே மாதிரி தண்ணி ஏதாவது கொட்டிடும். ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே தவிர்க்கிறதுக்காக இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த பெல்ட் வந்து சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இல்லை அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த பெல்ட்டை வந்து முடிஞ்சளவு எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ குக்கரை பற்றின இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் நிறைய பிளேலிஸ்ட்டில் வந்து நிறைய டிப்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.